குட் மார்னிங். இப்போ இந்த ப்ரெசன்டேஷனில் கோல்டு மினி மார்க்கெட் எம்சிஎக்ஸில் எப்படி ட்ரேட் ஆகும்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது கோல்டு மினி மார்க்கெட்டில் ஃப்ரைடே நடந்த ப்ரைஸ் மூமெண்ட். ஃப்ரைடே என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ இதுதான் மார்க்கெட்டோட ஓப்பனிங். ஃப்ரைடே வந்து தேர்ஸ்டே மார்க்கெட்டோட நல்ல கீழே தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆன மார்க்கெட் ட்ராப் ஆகிருக்கு. ஓப்பன் ஆனது ட்ராப் ஆகிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி 20,620 அப்படின்ற இந்த சப்போர்ட்டில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து கம்ப்ளீட்டாக திருப்பி மேலே பவுன்ஸ் பேக் ஆகி இதே இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ப்ராப்ளம் இன்றைக்கி எங்கே மார்க்கெட் ஓப்பன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,820 இந்த ஜோன்லேயோ, இந்த 20,800லேருந்து 820 இந்த ஜோனில் இல்லை இதுக்கு மேலே நல்லாவே மேலே ஓப்பன் ஆகிற சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக 20,820 மேலே ஓப்பன் ஆகிறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நமக்கு ட்ரெண்டில் கோல்டு மார்க்கெட்டில் ட்ரெண்டில் எந்த டவுட்டும் இல்லை. ட்ரெண்டு கொஞ்சம் மார்க்கெட் மேலே கிலோ ஒரு இன்ட்ராடேயில் ட்ராப் ஆனால் கூட ட்ரெண்டு வந்து கம்ப்ளீட்டாக பையிங் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ நம்மளோட இது என்னென்னா 20,620 இந்த ஜோனை பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே வந்தால் தான் செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வருதுன்னு அர்த்தம். இல்லைன்னா இந்த இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல இது சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு மேலே போகலாம். ஒன்று 20,760 இந்த சப்போர்ட், இது ஒரு சப்போர்ட்டாக இருக்குது, இந்த சப்போர்ட், இந்த மாதிரி நடுவில் இருக்க எந்த சப்போர்ட் வேணாலும் எடுத்துகிட்டு திருப்பி மார்க்கெட் கோல்டு மார்க்கெட் மேலே போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்ட்ராட்டஜி என்ன, பை ஆன் டிப்ஸ். ஏன்னா ஸ்டாப் லாஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறனால, நீங்கள் ட்ரேடிங் ஜோனும் ரொம்ப அதிகமாக இருக்கிறனால பார்த்து எக்ஸ்போஷரை ஆட் பண்ணுங்கள். ஒவ்வொரு லாட்டாக ஒவ்வொரு சப்போர்ட்லையும் ஆட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பவுன்ஸ் பேக் ஆகிறதுல ஆவரேஜ் பண்ணி நல்லா ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது இன்றைக்கி. ஸோ ட்ரேட் பண்ணுறப்ப பார்க்கலாம் என்ன சேஞ்சஸ் நடக்குதுன்னு. இன்றைக்கி நம்மளுடைய அட்வைஸ் என்னென்னா பை ஆன் டிப்ஸ் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.